தாவரங்களுக்கு முக்கிய ஆற்றல் மூலமாக திகழ்வது சூரிய ஒளி ஆகும். எனவே தாவரங்கள் பெரும்பாலும் சூரிய ஒளியை சார்ந்துள்ளன. மனிதர்களும் விலங்குகளும் தாம் உண்ணும் உணவிலிருந்து கார்போஹைட்ரேட், புரதம் மற்றும் கொழுப்பு ஆகிய ஊட்டச்சத்துக்களை பெற்றுக்கொள்கின்றன. தாவரங்கள் சூரிய ஒளி, காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புவியில் உள்ள நீர் ஆகியவற்றை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கை என்னும் நிகழ்வு மூலம் உணவை தயாரித்துக் கொள்கின்றன. தாவரங்களின் ஒளிச்சேர்க்கை நிகழ்விற்கு சூரிய ஒளி மிகவும் அவசியமாகும். ஒரு தாவரம் எப்படி இருக்குன்னா, இது மேலே சூரிய ஒளி படும்போது தான் அந்த சூரிய ஒளி படப்பட தான் அந்த தாவரத்தோட வளர்ச்சி இருக்கும். இந்த சைடு சூரிய ஒளி, இப்போ இங்கே ஒரு சுவர் இருக்குது, இந்த சைடு சூரிய ஒளி படலைன்னா இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற கிளைகள் வளராது. ரைட் சைடு இருக்கிற கிளைகள் மட்டும்தான் வளரும். இதுதான் சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் வளருவதற்கான பிரின்சிபல். சந்திரன் ஓர் ஒளிரும் பொருள் அல்ல, ஒளியை பிரதிபலிக்கும் பொருள். சந்திரன் நன்கு ஒளியை தரும் மூலமாகும். ஆனால் சந்திரன் தாமாகவே ஒளியை உமிழும் மூலம் அல்ல. அது சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று பின் அதனை பூமிக்கு பிரதிபலிக்கிறது. நாம் சந்திரனை பார்க்கும்போது சந்திரனின் ஒளிரும் ஒரு பாதியை மட்டுமே காண்கிறோம். சந்திரனின் ஒரு பாதி எப்பொழுதும் சூரியனை நோக்கி அமைந்து ஒளியை பெறுகிறது. இவ்வாறே சந்திரனிடமிருந்து நாம் ஒளியை பெறுகிறோம். அதாவது சந்திரனில் ஒரு பாதி சூரியனிலிருந்து ஒளியை பெற்று அதை பிரதிபலிக்கிறது. அதுதான் நம்ம நைட்டில் ஒளியாக பெறுறோம். இன்னொரு பாதி ஒளியை பிரதிபலிக்கிறது, அது இருட்டாக இருக்கும். நாம் வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு, டியூப்லைட் ஒரு வகையான வாயுவிறக்க ஒளி மூலம் ஆகும். இது ஒளியுதலின் மூலம் நமக்கு கண்ணீர் ஒளியை தருகிறது. குழாயின் வழியே செல்லும் மின்னோட்டம் பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புறஊதா கதிர்களை உருவாக்குகிறது. இக்கதிர்கள் குழாயின் உட்பகுதியில் பூசப்பட்ட பாஸ்பரஸின் மேல் விழுந்து குழல் விளக்கை ஒளிரச் செய்கின்றன. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. ஒளியானது நேர்கோட்டில் செல்லும். ஒளியானது தானே வளைந்து செல்லாது. இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு எனப்படும். இது ஒளியின் முக்கியமான பண்பு ஆகும். நம்ம கிரில்லு சேனல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்ட கேப் வழியாக ஒளி சூரிய ஒளி நேராக ஒரே நேர்கோட்டில் செல்லும். இதுதான் ஒளியின் நேர்கோட்டு பண்பு. அல்ஹசன் ஹைத்தம் என்ற அறிவியல் அறிஞர் ஒளி, காட்சி மற்றும் ஒளியியல் தொடர்பான புரிதலுக்கு முக்கிய பங்காற்றியவர். சிறுதுளை ஒளியாக வரும் ஒளி நேர்கோட்டு பாதையில் பயணித்து எதிரே உள்ள சுவரில் ஒரு பிம்பத்தை தோற்றுவிப்பதை அவர் கண்டறிந்தார். அத்தகைய சோதனைகளின் அடிப்படையில் கண்ணுக்கு புலனாகும் காட்சி என்பது வெளிப்புற ஒளி மூலங்களில் இருந்து வரும் கதிர்கள் கண்ணுக்குள் நுழைவதே என்பதை கண்டறிந்தார். ஒளியுடன் பல சோதனைகளை செய்து ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அல்ஹசன் ஹைத்தம் அவரே ஆவார். காமிராவின் தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடையாத காலத்தில் ஊசித்துளை காமிரா சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய பயன்பட்டது. இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர். மேலும் ஊசித்துளை கேமரா நிலையான பொருட்களை புகைப்படம் எடுப்பதற்கும் சூரிய கிரகணத்தை காண்பதற்கும் அதனை பதிவு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது.
ஒளி எதிரொளிப்பு விதிகள். படுகோணமும் எதிரொளிப்பு கோணமும் சமம். ஆங்கிள் ஆஃப் I ஆங்கிள் ஆஃப் R. படுகதிர், குத்துக்கோடு மற்றும் எதிரொளிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் பண்புகள். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரானது. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் ஆயபிம்பம் ஆகும். நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் நேரான மாயபிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பமும் பொருளும் ஒரே அளவில் இருக்கும். சமதள ஆடியிலிருந்து பொருள் இருக்கும் தொலைவும் பிம்பம் தோன்றும் தொலைவும் சமம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவள மாற்றம் பெறும். ஆம்புலன்ஸ்களில் ஆம்புலன்ஸ் என்ற வார்த்தை பின்னோக்கி இதுபோன்று எழுதப்பட காரணம் சமதள ஆடியின் இடவள மாற்ற பண்பு இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஊர்தியில் பின்னோக்கி எழுதப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்கள் முன் செல்லும் வாகனத்தின் கண்ணாடியில் இடவள மாற்றத்தின் காரணமாக ஆம்புலன்ஸ் என நேராக தெரியும். அதாவது இப்படி மாற்றி எழுதினாதான் முன்னாடி போகிற வாகனத்துக்கு அதில் ரீட் பண்ணுறப்போ ஆம்புலன்ஸ்னு கரெக்டாக தெரியும். அதனால தான் ஆம்புலன்ஸ்னு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டுக்கு மாற்றி எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸில். சமதள ஆடி மற்றும் ஊசித்துளை கேமரா இவற்றில் தோன்றும் பிம்பங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் மெய்பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மாயபிம்பம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவுடன் ஒப்பிடும்போது மாறுபடலாம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் மற்றும் பொருளின் அளவு சமம். ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழ் பிம்பம். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரான பிம்பம். வாகனங்களின் பின்புறம் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ள காரணம். சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறடிக்கப்படுகின்றன. சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலைநீளம் கொண்டது ஆகும். எனவே சிவப்பு நிறம் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். சிவப்பு நிறத்துக்கு அதிக அலைநீளம் உடையது, லாம்டா வேல்யூ அதிகமானது உடையது. அதனால் மற்ற நிறங்களை காட்டிலும் காற்றில் அதிக தொலைவு பயணம் செய்யும். ஸோ எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப கிளியராக தெரியும்.